தேவன் அவரோட வல்லமையை காட்டுறாரு. என்ன செய்யுதுன்னா இங்கிட்டு இங்கிட்டு பிளந்து இப்படி சோறு மாதிரி தண்ணி நின்றுச்சு இல்லையா, தண்ணி டக்குன்னு வந்து மூடிருச்சு. ஏன்? அவங்க எல்லாம் வந்து தேவனுடைய ஜனங்களுக்கு எதிரிகள். ஏற்கனவே அவங்கள கொடுமைப்படுத்தினாங்க. சின்ன சின்ன குழந்தைகள் எல்லாம் கொன்னாங்க தெரியுமா? மோசை காலத்துல குட்டி குட்டி பிள்ளைங்கள் எல்லாம், ஆம்பளை பிள்ளைங்கள் எல்லாம் கொன்னாங்க இல்லையா? அப்ப அதனாலதான் தேவன் இவங்களும் என்ன செஞ்சாரு? தண்ணியிலேயே அழிச்சிட்டார். ஆக்சுவலா அந்த செங்கடல்ங்கிறது ஒரு இடுப்பளவுக்கு தான் தண்ணி இருக்குமா, ரொம்ப சின்ன கடல் தான். இப்ப நம்மளுக்கெல்லாம் பார்த்தா பெரிய பெரிய அலை வருது இல்ல, அந்த மாதிரிலாம் இருக்காது அந்த கடல். நீங்க வந்து எதுலையாவது கூகுள்ல சர்ச் பண்ணி பாருங்க, சின்ன கடல் தான். ஆனா அதுலயே அவ்வளோ பெரிய ரதம் என்ன ஆகுது வந்துட்டு இதாயிருது. ஏன்னா அந்த ரதம் வந்து அப்படியே உருளை, அந்த சக்கரம்லாம் இருக்கும்ல ரதத்துல, அதெல்லாம் கலண்டு விழ ஆரம்பிக்குது. அப்பதான் அவங்களுக்கு புரியுது, பார்வோன் ராஜாவுக்கும் பார்வோன் கூடயே வந்தவங்களுக்கும், இல்ல இந்த யுத்தத்தை வந்து தேவன் தான் செய்யறாரு, வாங்க நம்ம தப்பிச்சு திரும்ப நம்ம என்ன செய்வோம், இப்படி வந்த வழியாவே ஓடலாம்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணி ஓட பாக்குறாங்க. அவங்க சக்கரம், எல்லாரோட சக்கரமும் கலண்டு கலண்டு கீழே விழுகுது. அவங்களால ஓடவும் முடியல. அப்ப தண்ணி வந்து என்ன செய்யுது? இணைஞ்சிருது, ஜாயிண்ட் ஆயிடுது. தண்ணி ஜாயிண்ட் ஆனா என்ன ஆயிடும்? அவங்க அப்படியே உள்ளக்க முங்கிடுறாங்க. தேவன் அவங்கள அத்தனை பேரையும் தண்ணியை விட்டு தப்பிக்க முடியாம அழிச்சிடாரு. ஒருவேளை ஸ்விம்மிங் தெரிஞ்சா கூட கழிச்சு வந்துருவாங்களா? ஆனா தேவனே அவங்கள அழிச்சதுனால அவங்களால யாரால தப்பிக்க முடியுமா? தப்பிக்கவே முடியல. அத்தனை பேரும் உள்ளக்க அழிஞ்சிட்டாங்க.